வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைகம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு ஒரு 3 விஷயம் பார்க்க போறோம். அதுல முதல் விஷயமா என்னுடைய பையன் வாய்ஸ்ல ஆண்டாளுடைய திருப்பாவை 4ஆம் பாசுரம் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் அதை கேட்டுட்டு நம்ம அடுத்த 2 நிகழ்வை பார்க்கலாம். வாங்க நம்ம அந்த பாசுரத்தை கேட்போம். வணக்கம். ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாய நித்தியமங்கலம். ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 4ஆம் பாசுரம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் ஆழியில் புக்கு முகந்து கொடு ஆத்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மேய்கருத்து பாழியன் தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றறிந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரம்பாவாய். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்லிகை எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாறுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். வணக்கம். பாசுரம் கேட்டிருப்பீங்க, நீங்களும் பாடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேத்து பௌர்ணமி, வைகாசி பௌர்ணமி ஒரு சிறப்பான ஒரு பௌர்ணமி நாளா இருந்தது. ஏன் சிறப்பான நாளா இருந்ததுன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்க ஊர்ல பூமலை முருகனுக்கு ஒரு சிறப்பான பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி அபிஷேகம், பௌர்ணமி தரிசனம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த முருகன் கொடுத்தாரு. அந்த சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு முருகன் கொடுத்தாரு. அது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வா இருந்தது. ரொம்ப பிளசண்டா அந்த நிகழ்ச்சி நடந்தது. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்ன அப்படின்னா, இந்த இயற்கை நம்ம அங்கீகரிக்கணும். எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் அந்த வகையில அந்த பூஜை எல்லாம் முடிச்சுட்டு, சுவாமி தீபாராதனை முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியில நிக்கிறேன். நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இதுதான் இயற்கை அங்கீகரிக்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும். அது என்னுடைய பார்வையில் நான் அதை இயற்கை அங்கீகரிச்சதா தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு அவங்களுடைய வேண்டுதல்லாம் நிச்சயமா பலிக்கும். ஏன்னா தடைகளை எல்லாம் உடைத்து எரியக்கூடிய அந்த பூமலை முருகனுடைய ஆசையை உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைச்சதுன்னு தான் நான் நம்புறேன். இதுல என்ன விசேஷம்னா, அந்த பூமலை முருகனுக்கு ஒரு அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன அபிஷேகம் செய்யலான்னு ஒரு லிஸ்ட் போடும்போது, பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், தயிர், பன்னீர், விபூதி இதெல்லாம் ஒரு முறையான ஒரு அபிஷேகம் பண்ணணும் இல்லையா? அப்படி அந்த லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஒரு நபர் சொல்றாரு, பால் அபிஷேகம் நான் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவர் பால் வாங்கி கொடுத்துட்டாரு. எதாச்சும் நான் ஒரு நபரை மீட் பண்றேன். அவர் என்ன பண்றாரு, ஒரு அமௌண்ட் எடுத்து கொடுக்குறாரு, நீங்க ஏதாவதுக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ முருகன் பாருங்க, ஒரு நல்ல ஒரு முருகன் என்ன செஞ்சார் பாருங்க. அவர் கொடுத்த அந்த பணத்தை வச்சு ஒரு சிறப்பான அபிஷேகம் பண்ணி முருகனுக்கு இந்த பௌர்ணமி ஒரு சிறப்பான ஒரு நாளா அமைஞ்சது. அது நம்ம செய்யணும்னு நினைச்சாலே போதும், முருகன் தானா அதுக்கு உதவி புரிவார் என்பதற்கு ஒரு ஒரு நிகழ்வு இது. நீங்க உண்மையா நினைக்கணும், செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்கும் போது நிச்சயமா அந்த கடவுள் எந்த கடவுளா இருந்தாலும் உங்களுக்கு உதவி புரிவார். நீங்க முதல்ல செய்யணும்னு நினைங்க, அது நிச்சயமா நடக்கும். ஸோ அந்த வகையில இந்த பௌர்ணமி பூமலை முருகனுடைய அபிஷேகம், பூஜை, தீபாராதனை, தரிசனம் எல்லாமே ஒரு வேற லெவலா இருந்தது. அந்த முருகப்பெருமானுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்த நிகழ்வு என்னன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் அவர் என்ன பண்ணாருன்னா, என்ன நீங்க வாஸ்து வாஸ்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, வாஸ்துப்படி வீடு கட்டினவங்க மட்டும்தான் நல்லா இருக்காங்களா? வாஸ்து பார்க்காம வீடு கட்டினவங்களாம் ரொம்ப நல்லா இருக்காங்களே, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைத்தார். அந்த நபருக்கு இதுக்கு நான் மகாபாரதத்திலிருந்து அவருக்கு பதில் சொல்றேன். என்ன சொன்ன அப்படின்னா,
கிருஷ்ணர் கடவுள், இந்த உலகத்தையே காக்கக்கூடிய கடவுள். அவர் வந்து ஒரு உயிரை எடுக்கிறார், ஒரு உயிரை காப்பாத்துறார். இததான் அவருக்கு சொன்னேன். அதாவது 13வது நாள் பாரத போர்ல அர்ஜுனனுடைய மகன், மிகப்பெரிய வீரன், மிகப்பெரிய போர் வீரன் என்று சொல்லக்கூடிய அபிமன்யு எதிரிகளால் கொல்லப்படுகிறார். அபிமன்னனுக்கு யாரெல்லாம் சொந்தக்காரன் நம்ம பார்க்கும்போது, இந்த உலகத்தையே காக்கக்கூடிய கடவுள் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணர் தான் அபிமன்னனுக்கு தாய்மாமன். ரெண்டாவது அவங்க அப்பா அர்ஜுனன் சிவபெருமான் கிட்ட தவம் பண்ணி அந்த சிவபெருமான் கிட்ட இருந்து அஸ்திரம் வாங்கினவர், பசுபதி அஸ்திரம் சொல்லிட்டு சிவபெருமான் கிட்டே வாங்கி வச்சிருக்காரு. அந்த அஸ்திரத்தை எடுத்து விட்டா அடுத்த வினாடி இந்த உலகம் வந்து அழிஞ்சு போகும். அதாவது 14 உலகம் அழியக்கூடிய சிவாஸ்திரம் வந்து அர்ஜுனன் கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு போர் வீரன், மிகப்பெரிய வில்லாளி என்று சொல்லக்கூடிய அர்ஜுனன் அந்த அபிமன்யனுடைய தகப்பன். அவனாலையும் காப்பாற்ற முடியல, இந்த உலகத்தையே காக்கக்கூடிய கடவுள் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணராலையும் காப்பாற்ற முடியல. மூன்றாவது, அதாவது 33 கோடி தேவர்களுக்கும் தலைவன் என்று சொல்லக்கூடிய இந்திரன் வந்து அபிமன்யுவுக்கு தாத்தா. அந்த அபிமன்யுக்கு தாத்தா அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய இந்திரனாலையும் அபிமன்யு காப்பாற்ற முடியல. அதையும் தாண்டி 1 கோடி அரசர்கள் அபிமன்யுக்கு துணையா போறாங்க. அந்த 1 கோடி அரசர்களாலே அபிமன்யு காப்பாற்ற முடியல. அப்போ விதி எவ்வளவு வலியது பாத்தீங்களா? கடவுளாலும் காப்பாற்ற முடியல, மிகப்பெரிய பலசாலியான போர் வீரனான அவங்க தந்தையாலும் காப்பாற்ற முடியல, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாய் இருக்கக்கூடிய இந்திரன் தாத்தாவாலையும் காப்பாற்ற முடியல, 1 கோடி அரசர்கள் துணையாய் போயும் அவனை காப்பாற்ற முடியலன்னா விதி என்று ஒன்று உண்டு, அதை மாற்ற முடியாது. அதே போல நீங்க வாஸ்துப்படி நீங்க வீடு கட்டல அப்படின்னா உங்களுடைய அமைப்பு, நீங்க வந்து உங்களுடைய அமைப்பு நல்லா தான் இருக்கும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இது எப்படி அபிமன்யுவை காப்பாற்ற முடியலையோ அதே மாதிரி அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. இது நிச்சயமான உண்மை. சரி, வாஸ்துப்படி கட்டின வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு அதே நபர் கேட்கும்போது அதுக்கும் மகாபாரத்திலே பதில் இருக்கு. என்ன அப்படின்னா 18வது நாள் சண்டையில துரியோதனன் கட்சியில துரியோதனனை தவிர எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. துரியோதனன் வந்து அந்த தொடையில பீமனால தொடையில அடிபட்டு தொடை முறிஞ்சி கீழே விழுந்து அந்த போர்க்களத்துல அவஸ்தைப்பட்டு நிற்கும்போது அவர்களுடைய குருநாதரான துரோணருடைய மகன் சிரஞ்சீவி என்று சொல்லக்கூடிய அஸ்வத்தாமன் வந்து துரியோதனை போய் பார்க்குறான். என்ன அஸ்வத்தாமா இந்த நேரத்துல என்னை வந்து பார்க்குற அப்படின்னு துரியோதனன் கேட்கும்போது, எனக்கு நீ சேனாதிபதி பட்டம் கொடுக்கவே இல்லையே, எனக்கு கொடுத்திருந்தீங்கன்னா நான் வந்து அவங்க அந்த பாண்டவரை வந்து ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ மட்டும் நான் உனக்கு சேனாதிபதி பட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அஸ்வத்தாமனுக்கு அந்த 18வது நாள் சாயந்தரம் 6 மணிக்கு மேல அஸ்வத்தாமனுக்கு சேனாதிபதி பட்டம் கொடுக்குறான் துரியோதனன். அப்போ போயிட்டு நான் வந்து பாண்டவர்களுடைய கருவை கூட நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி இந்த பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறாப்புல அஸ்வத்தாமன். எல்லாரும் தடுக்கிறாங்க, வேணாம் வேணாம் பிரம்மாஸ்திரம் நீ வந்து பிரயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் முதல் கொண்டு எல்லாருமே தடுக்கிறாங்க. ஆனா அவன் வந்து அஸ்வத்தாமன் கேட்கல, அந்த பிரம்மாஸ்திரத்தை விட்டுறான். பாண்டவர்களுடைய கரு கூட இருக்கக்கூடாது, அழிச்சணும் அப்படின்னு. அந்த நேரத்துல தான் வந்து அபிமன்யனுடைய மனைவி உத்திரையனுடைய வயிற்றுல கரு உண்டாகி இருக்கிறது. அந்த கருவை கூட அழிப்பேன்னு சொல்லிட்டு தான் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி பிரம்மாஸ்திரத்துறான். அந்த பிரம்மாஸ்திரம் அந்த உத்திரையனுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய கருவையும் சென்று அழித்து விடுகிறது. அந்த நேரத்துல எல்லாரும் வந்து ஒரு துயரமான சம்பவத்துல இருக்கும்போது கருவை கூட இந்த மாதிரி அழிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது கிருஷ்ணர் போய் அந்த கருவை வந்து
அழிந்த கருவை மீண்டும் அவர் வந்து உயிர்ப்பிக்க வைக்கிறார். இந்த நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. இதுதான் நம்ம அந்த அன்பருக்கு சொன்னோம். காக்கக்கூடிய இந்த உலகத்தையே காக்கக்கூடிய கடவுள் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணர், நீ அழிய வேண்டும் என்பது விதி என்றால் அவராலையும் காப்பாற்ற முடியாது. நீ காப்பாற்றப்பட வேண்டும் என்று விதி இருந்தால் அவர் நிச்சயமா காப்பாற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் அந்த உத்திரையின் வயிற்றில் இருந்த கருவை காப்பாற்றி கிருஷ்ணரே பெயர் வைக்கிறார், பரீட்சித்து அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நிகழ்வு வாஸ்துப்படி வீடு கட்டினவங்க யாரா இருந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும், ஒரு காலகட்டத்தில் கடவுளினுடைய அனுகிரகம் இருக்கும். ஏன் அப்படின்னா, வாஸ்து என்பது கடவுள் என்பது வேறல்ல. இந்த இயற்கை தான் கடவுள். நம்ம இந்த இயற்கையோடு சேர்ந்து ஒரு வீட்டை கட்டும் பொழுது நிச்சயமா நம்மள அந்த இயற்கையை வந்து காப்பாற்றும் என்பதற்கு உதாரணம் தான் இந்த பரீட்சித்தினுடைய சம்பவம். அந்த கடவுள் வந்து காப்பாற்றார். இதே கடவுள் விதின்னு ஒண்ணு இருக்கும்போது, நீங்க வாஸ்துப்படி வீடு கட்டல, நான் என் விருப்பத்துக்கு தான் கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா, அந்த வீட்டுல நீங்க வந்து எதுவுமே இல்லாம போகணும் அப்படின்ற ஒரு விதி இருந்தா நிச்சயமா நீங்க போயிடுவீங்க. அந்த நேரத்துல கடவுளாலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஸோ இந்த நிகழ்வு அவருக்கு சொன்னதுக்கு அப்புறம் அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. நீங்க சொல்றது கரெக்டு தான். வாஸ்துப்படி வீடு கட்டினா எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நம்ம உயிருக்கு ஆபத்து வராது, நிச்சயமா அந்த இயற்கை கடவுள் நம்மளை காப்பாற்றும் சொல்லி ஒத்துக்கிட்டாரு. அப்போ நீங்க வந்து வாஸ்துப்படி வீடு கட்டல அப்படின்னா நீங்க அதை மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சும்மா விதண்டாவாதம்லாம் யாருக்கிட்டையும் பேசாதீங்க. நான் நல்லா இருக்கேன், நான் வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழறேன்னு சொல்லி, இந்த இயற்கை வந்து மிக பெரியது, அதற்குண்டான விலையை அது வந்து நிச்சயமா அது பெற்றுக்கொள்ளும். ஸோ நம்மளும் நல்லா இருக்கணும், நம்ம சந்ததியும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு வாஸ்துப்படி வீடு கட்டி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இயற்கைகிட்ட நான் வேண்டிக்கிறேன். இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய அந்த நண்பருக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் திருப்பாவை 5ஆம் பாசுரத்தோடு ஒரு நல்ல வாஸ்து தகவலோடும் உங்களை சந்திக்கின்றேன். 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குப்புடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல் கூடும்.